திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை, பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை, பெண்ணொடு ஆண் என்று பேசற்கரியவன், வண்ணம் இல்லி வடிவுவேராயவன், வண்ணம் இல்லி வடிவுவேராயவன், கண்ணில் உள்மணி கச்சியே கம்பனே, கண்ணில் உள்மணி கச்சியே கம்பனே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளையும், காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்கி, ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக தொடர்ந்து இணைய வழியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சைவ சித்தாந்த தொடர் சொற்பொழிவிலே இன்றைய தினம் நாம் இந்த பருவத்திற்குண்டான 10வது வகுப்பாக சிவஞான சித்தியாரிலே சுபக பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதை கேட்டு இன்புறுவதற்காக வாரந்தோறும் சனிக்கிழமைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய இணைய வழியாக கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் வகுப்புக்கு செல்கின்றோம். பெருமக்களே, சென்ற வாரம் நாம் நிறைவு செய்திருந்த பகுதி, இறைவன் எப்படியெல்லாம் இந்த உலகை படைக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும், அதை தொடர்ந்து எல்லாம் இறைவனுடைய கருணையாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி, நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைகளே தலையாய கொள்கையாக இருக்கக்கூடிய பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பொருள் இயல்பிலே வினை பற்றி இங்கே சொல்லி நமக்கு விரிவாக இந்த இடத்திலே நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் ஏறக்குறைய 129வது பாடலிலே இருந்து நமக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார். பதியினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம், பாசத்தினுடைய இலக்கணம் என்றெல்லாம் அதை வகுத்து கொண்டு சொல்லக்கூடியவர். இந்த இருவினை சென்ற வகுப்பிலூட நாம் அதை பார்த்தோம். இருவினையை நாம் எப்படி அனுபவிக்கின்றோம், அது சொர்க்க நரகங்களுக்கு எப்படி செல்கின்றது என்பதை எல்லாம் சென்ற வாரமே நாம் அறிமுகப்படுத்தினோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் சிந்திக்க இருக்கின்றோம். பெருமக்களே, அதிலும் குறிப்பாக ஏறக்குறைய 129வது பாடல் நம்முடைய புத்தகத்துல, தன்மமோடு அதன்மமாகி தானிரு பயனும் தந்து நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்காண முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத் தொன்றதாகி கண்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலிருந்தே இந்த வகுப்பு துவங்குகிறது. இந்த உயிரினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுத்து, அந்த கர்மத்திற்கு ஈடாக அந்த காரியத்திற்கு காரணமாகிய இந்த மூல கண்மம் என்னும் காரண கண்மமாகவும் இது திகழ்கிறது. என்ன சார் எடுத்த உடனே இன்னைக்கு இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னா, பொதுவா இப்ப பேச போற செய்தி ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. அதுல என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வினைகள், அதாவது நாம கண்மத்தினுடைய பயனாய் நாம் செய்யக்கூடிய இந்த நல்வினை தீவினைகளாக செய்யப்பட்டு
அவ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புண்ணிய பாவங்களாகி இன்ப துன்பங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்து, அதன் மூலமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்மை தீமைகள் நிகழும் போது இன்ப துன்பங்களை இந்த உயிர் அனுபவிக்கிறது. ஒரு செய்தியை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல இது அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்மத்தினுடைய பயனாக இந்த ஆன்மா எதை செய்கிறது அப்படின்னா, இன்ப துன்பங்களை செய்கிறது. அந்த இன்ப துன்பங்கள் என்னவாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தா, அது நல்வினை தீவினையாக மாறுகிறது. நல்வினை தீவினையாகி மீண்டும் இந்த ஆன்மா பிறப்பெடுக்கின்ற பொழுது, அந்த நல்வினை தீவினையுடைய பயனாக அடுத்த பிறவியிலே அது இன்ப துன்பங்களை செய்வதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. இது ஒரு சுழற்சி. ஏன்னா நம்ம சென்ற வகுப்புல, அது முன் வகுப்பிலே கூட நாம் அதை சிந்தித்தோம். நம்ம இடத்துல 3 வினைகள் இருக்கிறது. சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகான்மியம் என்று சொல்லக்கூடிய 3 வினைகள் இருக்கிறது. அதிலே அந்த சஞ்சித வினை அதுதான் அடிப்படை காரணம். அந்த சஞ்சித வினையிலிருந்து தான் இறைவன் இந்த உயிர்களை படைக்கிறான். அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அடுத்த ஒரு பிறவியை கொடுக்கிறான். மீண்டும் அடுத்த பிறவியில அது வினைகளை செய்து கொண்டு இருக்கிறது. செய்கின்ற போது அது பிராரத்துவம், அது செய்து முடிக்கின்ற பொழுது அது ஆகாமியம். அப்ப இந்த பிறவியில நாம செய்யற ஆகாமியமாவது பிறவி முடிஞ்ச உடனே மீண்டும் அது எங்க போய் சேர்ந்துரும்னா சஞ்சித வினையில போய் சேர்ந்துரும். அப்ப இந்த சுழற்சியில இன்ப துன்பங்களை இந்த ஆன்மா நுகர்ந்து அதன் வயப்பட்டு செயல்களை செய்து அதன் மூலமாக நன்மை தீமைகளை பெருக்கிக் கொண்டு மீண்டும் அடுத்த பிறவிக்கு வருகின்ற பொழுது அது இன்ப துன்பங்களை செய்வதற்கு இது காரணமாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் எது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மலங்கள்ல நாம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயையில கண்மம் என்பது காரணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இருவினை அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தோன்றும் அழியும், உற்பத்தி ஆகும், அதே நேரத்தில் நாசமாகும், இல்லாமலும் போகும். இது நமக்கு காலங்காலமா தொடர்ந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒன்று. இது எப்படி நமக்கு சேருகிறது அப்படின்னா, இங்கேயும் நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இதற்கும் இறைவனுடைய கருணை, இறைவனுடைய திருவருளால் இந்த காலங்காலமா கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்மை தீமை, சொர்க்க நரகம், இன்ப துன்பம், இதெல்லாம் இறைவனுடைய திருவருளால் நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ம மலத்தோடு கூடி சூக்ஷ்ம வடிவாய் நின்று உயிர்களுக்கு பல்வேறு விதமான பரு உடம்பை கொடுக்கிறது. அதுதான் சொன்னேன், இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறதுனாலதான் நம்ம அதை கொஞ்சம் விரிவா சிந்திக்கணும்னு நான் சொன்னேன். இந்த உடம்பு நமக்கு எப்படி கிடைக்குது? இந்த உடம்பு நமக்கு கிடைப்பதற்கான காரணம் என்ன? எந்த அடிப்படையில இந்த உடம்பு அமைகிறதுன்னா, நாமளே கூட பேச்சு வழக்கா சொல்லுவோம், நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இப்படி ஒரு நிலை நமக்கு வந்துருச்சு. அப்ப போன பிறவியினுடைய தொடர்ச்சி, அதை இறைவன் எப்படி செய்கிறான்? ஏன் இறைவனுடைய அங்க திருவுருள் முன்னிற்கிறது அப்படின்னா, இறைவன் செய்வதெல்லாமே இந்த ஆன்மாவிற்கு கருணை. அந்த கருணையினால் தான் இறைவன் நமக்கு எதை கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த பிறவியை கொடுக்கிறான், பிறகு இந்த உடம்பை கொடுக்கிறான், பிறகு இந்த உடம்பு இந்த பிறவியிலே இந்த உயிர் அனுபவிப்பதற்கு ஏற்ற உடம்பையும், அதோடு மட்டுமல்ல, பின்னாடி நம்ம படிக்க போறோம், தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த ஆன்மாவை ஒரு பரு உடம்போடு சேர்த்து அதை இந்த உலகத்திலே சென்று அந்த வினையை கழிப்பதற்கு ஏற்ற வசதிகளை, ஏற்பாடுகளை இறைவன் பண்ணி கொடுக்கிறான். சரி, அப்ப இது முதல்ல துவங்கணும்னு சொன்னா எங்கிருந்து துவங்கணும் அப்படின்னா, அதுதான் சொல்றார், இந்த கண்மத்தினுடைய செயலோடு நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் என்று சொல்லக்கூடிய இரண்டும் சேர்ந்து அது எப்படி சேருறது? சூக்ஷ்ம வடிவமாய். இது பருவுடல் நாம் இன்னும் எடுக்கல, சூக்ஷ்ம வடிவமாய் நின்று இந்த உயிர்களுக்கு பல்வேறுபட்ட உடம்பை கொடுக்கிறது. அது ஒரு சூக்ஷ்ம வடிவாய் எங்க சேருது அப்படின்னா,
ஒவ்வொரு தாயினுடைய கருவிலும் அது யோனி பேதங்களுக்கு ஏற்ப 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கிறது. அதற்கேற்ப அந்தந்த வினைக்கு ஏற்ப அந்தந்த தாயினுடைய கருவிலே சென்று சேர்ந்து இது பல்வேறுபட்ட வடிவங்களை, உருவங்களை, ரூபங்களை இந்த சரீரத்தை பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த பாடல் ரொம்ப அருமையா சொன்னார். 130வது பாடல்ல இந்த இரு வினைகளுக்கு ஈடாகத்தான் நாம் எதை பெறுகிறோம் என்று சொன்னால் இந்த தூல உடம்பை பெறுகிறோம். தூலம் அப்படின்னா இப்ப நாம சொல்றோம், திட்டுற போது கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஏன் தூல மாதிரி நிக்கிற, காட்சி கண்ணுக்கு அகப்படக்கூடிய, சூட்சுமம் கண்ணுக்கு அகப்படாது. ஆக இங்க சொன்னார், இந்த இரு வினையினுடைய தொடர்ச்சியால் நமக்கு இருவினை தொடர்ச்சி இருக்குது. கூட எது சம்பந்தப்படணும்? இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய ஆணை. இது சம்பந்தப்படுகின்ற பொழுது இந்த உயிர் எதை பெறுகிறதுனா பல்வேறுபட்ட இந்த உடம்புகளை பெறுகிறது. இத சிலர் என்ன சொல்றாங்க, இதுதான் தனுவினுடைய இயல்பு. தனுகரண புவன போகங்கள்ல தனுவினுடைய இயல்பு. இந்த வினைக்கு ஈடாக இந்த உடம்பு பெறுகிறது அல்லவா, இந்த தன்மை சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்பு இது மாறாதுன்னு சில சமயவாதிகள் சொல்றாங்க. இதை நம்ம என்ன சொல்றோம், அச்சு வடிவம். எப்படி ஒரு பொம்மைகள் செய்யறவங்க ஒரு அச்சை வச்சு கொண்டு அதுல மண்ணை நிரப்பி பல உருவங்களை உருவாக்கினாலும் கூட அந்த அச்சு மாறாம, விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீட்டுல காலங்காலமா ஒரே மாதிரி விநாயகர் வாங்கின்னு வருவோம். இப்ப நிறைய அச்சு எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அந்த காலத்துல கிராமத்துல ஒரு வீட்டுல யாராவது ஒரு அச்சு வச்சிருப்பாங்க, அதுல அந்த மண்ணை கொண்டு நிரப்பி அதுல ஒரு வடிவத்துல விநாயகர், அந்த ஊர் பூரா அந்த விநாயகர் தான் இருப்பார், விநாயகர் சதுர்த்தி. இப்ப இத சில சமயவாதிகள் சொல்றாங்க என்னன்னா, இது போல இந்த அச்சு ஆனது மாறாமல் இருக்கும். இதை நம்முடைய சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, இருவினையினுடைய தொடர்ச்சிக்கு ஏற்ப இந்த அச்சும் மாறும், இந்த உடம்பும் நாம் பெறக்கூடிய இந்த உடம்பும் மாறக்கூடிய தன்மை கொண்டது. வினைக்கு ஏற்ப நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த தூல சரீரமானது மாறும். இருவினை அனாதி. 130வது பாடல்ல இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வருமலம் சார்ந்து மாயா உறவுகள் மருவி ஆர்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அரு அதாய் நின்று அரண் தன் ஆணையின் அமர்ந்து செல்லும். நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப இது எது, இந்த வினைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா இது அனாதி. அதே நேரத்துல இது என்ன பண்ணுது அப்படின்னா இறைவனுடைய அந்த கருணையால நீங்க பார்க்கணும், நமக்கு இப்ப நம்ம நினைச்சா நம்ம பிறந்துட முடியாது, நினைக்கிற உடம்ப நாம எடுத்துட முடியாது. பட்னத்தார் சொல்லியிருப்பார், எத்தனை எத்தனை அன்னையோ எத்தனை எத்தனை எத்தனோன்னுவார். அப்ப இந்த உடம்பெல்லாம் நாம நினைச்சு நாம இவருக்கு தான் பிறக்கணும்னு பிறக்கிறது கிடையாது, இவர் தான் எனக்கு குழந்தையா வரணும்னு யாரும் வேண்டது கிடையாது. அதே நேரத்துல இந்த பிறவியில நான் மானுட பிறவிதான் எடுக்கணும், இந்த பிறவியில நான் இந்த இதெல்லாம் பிறக்கணும்னு கிடையாது. அப்ப இது எது அப்படின்னா இறைவனுடைய திருவருள். அந்த அதுதான் சொல்றார், இருவினை அனாதி, அது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வருமலம் சார்ந்து, அது எதோட சேருது அப்படின்னா கண்ம மலத்தோடு சேர்ந்து உறவுகள் மருவி ஆத்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி. பலவிதமான பேதம்னா வடிவங்கள், வடிவம் சொல்ல முடியாது, பிரிவு, பலவிதமான பிரிவுகள். தான் பல பேதம் காட்டி அரு அதாய் நின்று அரண் தன் ஆணை, இதெல்லாமும் இறைவனுடைய ஆணை, இறைவனுடைய அருட்செயல், அமர்ந்து செல்லும் அப்படின்னு சொன்னார். இப்ப நாம இதை இன்னும் எளிமையா எப்படி மறுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டுல, அதாவது இந்த அச்சு மாறும்னு நாம ஒத்துக்கிறோம் இல்லையா, அதற்கு சில உதாரணங்களை சொல்லி நமக்கு விளக்குறார். என்னன்னா, சங்கமம் தாவரங்கள் தத்தம் கண்மத்து கீடா அங்குரு யோடி மாறும் அச்சு மாறாது இங்கு எண்ணில் இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்துக்கின்பம் ஈட்டம் அங்கு வான் சுரர்களாயோ நரர்களாய் அருந்துவாரோ அப்படின்னு அழகா ஒரு கேள்வியை கேட்டு நமக்கு விளக்குறார்.
இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அச்சு அதுதான் நான் சொன்ன இந்த மூல வடிவம். நிறைய பார்க்கலாம் நாம. பொம்மைகள் செய்யற இடத்துல பார்க்கலாம். குறிப்பா இந்த வீடு கட்டுறதுக்கான அந்த செங்கல்கள் தயாரிக்கிற இடத்துல அச்சுகளை பயன்படுத்துவாங்க. இந்த அச்சு எதுக்கு அப்படின்னா, ஒரே மாதிரி ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரே வந்த ஒரு யூனிஃபார்ம் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறது. அது நம்ம சமய கொள்கையோட பொருந்துமானா பொருந்தாது. அதுக்கு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா சங்கமம் அப்படிங்கிறது சரம். சங்கமம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அசையக்கூடிய இயங்கக்கூடிய தன்மை கொண்டது சங்கமம். சரம்னு பேருங்க. தாவரம் என்பது அச்சரம். அச்சரம்னா சரம் அச்சரம். இந்த வடமொழியில ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆங்கிற எழுத்து முன்னாடி வந்தா எதிர்மறையான பொருளை குறிச்சிடும். சரம் அச்சரம். சரம்னா அசையக்கூடியதுன்னு பொருள். அச்சரம் அப்படின்னா அசைவில்லாததுன்னு அர்த்தம். அசைவில்லாம அப்படியே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி போன்றவைகள்லாம் அச்சரம். இப்ப சரம் அப்படின்னா அசையக்கூடிய, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகக்கூடாது. அப்ப அது எதிர்மறையான பொருள். சரம் அச்சரம். எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். சுத்தம் அசுத்தம். சுத்தம்னா தூய்மையானது, அசுத்தம்னா தூய்மை இல்லாதது. அது போல இங்க சங்கமம் அப்படின்னா அசையக்கூடியது. தாவரம்னா இந்த அசைவில்லாமல் இருக்கக்கூடிய தன்மை. அது சொல்றார். சங்கமம் தாவரங்கள் தத்தம் கண்மத்து கீடாய் அச்சுரு யோனி மாறும். அச்சு மாறாதிங்கனில். அது அதனுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு தாயினுடைய வயிற்றிலையும் போய் அது பிறந்து மாறும். அது மாறாதுன்னு சொல்றது பொருந்தாது. பிற சமயங்கள் சொல்லக்கூடியது பொருந்தாது. காரணம் என்னன்னா, நம்ம திருவள்ளுவர் கூட இதற்கு துணை நிற்கிறார். இந்த உலகத்துல யார் ஒருத்தன் தான தர்மங்களை செய்யறானோ மேல் உலகத்துல சென்று தேவராவான்றார். அதே போல திருமுறைகள்ல ஞானசம்பந்தர் பாடுறார், நாவுக்கரசர் பெருந்தகை பாடுறார், பல பாடல்கள்ல நம்ம பார்க்கிறோம். நாம இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற போதே இன்பத்தை அனுபவிப்பதும், அதனுடைய பயன் காரணமாக அந்த தலத்தை சென்று வழிபடுவதாலோ, அந்த பெருமானை வழிபடுவதாலோ நாம் மேலுலகம் சென்று இந்திர லோகத்தினுடைய அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பேரு கிடைக்கும் என்றெல்லாம் பல நிலைகள்ல நம்ம பார்க்கணும். அப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அச்சு மாறாதுன்னு சொன்னா மனிதனா பிறக்கிறவன் எப்பவும் மனிதனாவே பிறந்துட்டு இருக்கணும், தேவரா பிறக்கிறவன் எப்பவும் தேவனாவே பிறந்துட்டு இருக்கணும், அப்படித்தானே ஆகணும். அப்படி இல்லையே. புண்ணியம் மிகுதியால் மனிதரா பிறந்தவர்களே புண்ணியம் மிகுதியால் என்னவாகிறாங்கன்னா தேவராகிறாங்க. பாவம் மிகுதியால் என்ன ஆகுறாங்கன்னா நரகராகிறாங்கன்னு இலக்கணம் சொல்லு. அப்ப இந்த அச்சு மாறும் என்பதை இதன் மூலமா நமக்கு உணர்த்துறார். இதற்கு இதை தொடர்ந்து இன்னும் நிறைய உதாரணங்களையும் கொடுக்கிறார். அது ரெண்டு அருமையான உதாரணங்கள். நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த உயிர் அது நமக்கு தெரியும். அது எங்கிருந்து வந்தது, இந்த உடம்பை எப்படி பெற்றது, இதை நீங்க நல்லா கவனிச்சிக்கணும். அந்த பகுதியை ஐயா பாலராயன் ஐயா அதை அருமையா விளக்கி இருப்பாங்க. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நான் அதை உங்களுக்கு விளக்குறேன். அதுல வினைக்கு ஏற்ப இந்த உயிர்களுக்கு இந்த உடம்பு என்பது மாறக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறத இன்னும் நிறைய உதாரணங்களை நமக்கு சொல்றார். அதுல பாத்தீங்கன்னா, வண்டுகள் 133வது பாடல், வண்டுகள் ஆகி மாறும் மயிர்குட்டி மற்றோர் செந்து பண்டைய உருவம் தானே வேட்டுவனாய் பிறக்கும், கண்டுகுள் யோனி எல்லாம் கண்மத்தால் மாறும் என்றே கொண்டன சமயம் எல்லாம் இச்சொல் நீ கொண்டது எங்கே. ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். எல்லாமே அது ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தானே, இதுல எப்படி உனக்கு ஒரு ஐயப்பாடு வந்ததுன்னு அது நம்மை பார்த்து கேட்பது போலவே கேட்கிறார். என்னன்னா, வண்டுகள் ஆகி மாறும் மயிர்குட்டி மற்றோர் சென்று பண்டைய உருவம் தானே வேட்டுவனாய் பிறக்கும். இந்த மயிர்குட்டி அப்படின்னு அவர் சொல்றது எதை சொல்றாருன்னா, எவ்வளவு ஒரு சிந்தனை பாருங்க. கம்பளி பூச்சியை சொல்றாரு. அது சின்னதா இருந்தாலும் உடம்பு பூரா ரோமங்கள் இருக்கும், அதனால அதை மயிர்குட்டின்னுட்டார். வேட்டுவன் அப்படின்னா இந்த இடத்துல யார சொல்றாருன்னா, சாமி குளவிய சொல்றார். இந்த குளவி என்ன பண்ணும், ஒரு புழுவை கொண்டு வந்து கூட்டுல வைக்கும். வச்சு தினம் என்ன பண்ணும், அதை கொத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், அது நாளாக நாளாக அந்த புழு இந்த மாதிரி கம்பளி பூச்சியா மாறி, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரோமங்கள்லாம் உதிர்ந்து அதுக்கப்புறம் அது பறவையா அந்த இறகுகளை கொண்டு அது பறக்கக்கூடிய தன்மைன்ற இந்த ஒரு அறிவியலை அருளந்தி சிவாச்சாரியா ரொம்ப அருமையா நமக்கு உதாரணம் சொல்றார். இத போல பாருங்க, வேட்டுவனாய் பிறக்கும். அப்ப ஒரு பிறவியில அது சிலந்திய, அதாவது மயிர்குட்டின்னு சொல்லக்கூடிய
கம்பளி பூச்சா இருக்குது, இன்னொரு பிறவில அது குளவியா இருக்குது. இதே நேரத்துல அந்த குளவியே இந்த புழுவை மாத்திர தன்மையும் கொண்டு இருக்குது அப்படின்னா, கண்டுகொள் யோனி எல்லாம் கண்மத்தால் மாறும். இப்படி ஒரு பிறவியில அது மயிர்குட்டியா இருக்கிறதும், இன்னொரு பிறவியில அது குளவியா இருக்கிறதும், இது மாறத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. அதை விட இன்னும் ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க, அது ரொம்ப அருமையான உதாரணம். அகலிகை கல்லது ஆனாள், அரிபல பிறவி ஆனான், பகலவன் குலத்தில் தோன்றி பாரலாம் முழுதும் ஆண்டு, நிகரிலா அரசன் ஆகும் சிலந்தி நீடு உலகம் போற்ற ஜகமதில் எளிதான் அன்றோ மாவலி ஆய்த்துத்தானே. அருமையான ஒரு ஓமையை சொல்லி நமக்கு உணர்த்துறார். இந்த வினைக்கு ஏற்ப நாம பல பிறவிகளை எடுக்கிறோம், பல பிறவிகளுக்கு ஏற்ப நாம அந்த நல்வினை பயனா பல உடம்பை பெறுகிறோம். இதுல இந்த வினை வயத்தால அகலிகை என்று சொல்லக்கூடியவள் என்ன ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாபத்தினாலே கல்லா போயிட்டா. நீங்க நல்லா கவனிக்கணும், சாபத்தினாலே கல்லா போயிட்டா. ஏன்னா அடுத்த பாட்டுல அதுதான் சொல்ல போறார். திருமால் பல பிறவிகளை எடுத்தார், 10 பிறவிகளை எடுத்தார். கௌதம முனிவர் இட்ட அந்த சாபம் அவருடைய மனைவியாகிய அகலிகையை கல்லாக்கியது. பிருகு முனிவர் இட்ட சாபம் அது என்ன ஆச்சு அப்படின்னா, திருமாலுக்கு 10 பிறவிகள் கொடுப்பதற்கு காரணமா அமைஞ்சது பிருகு முனிவருடைய சாபம். நமக்கு தெரியும், மச்சமாய், கூர்மமாய், வராகமாய், நரசிம்மமாய், ராமனாய், பலராமனாய், கிருஷ்ணனாய் அப்படின்னு 10 பிறவி எடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன், இது நம்ம பாடத்தோட தொடர்பு இல்லாதது. ஆனா இந்த 10 பிறவிக்காக ஒரு தகவல். நம்ம கற்பனை கலைஞர் சிவபிரகாஷ் சுவாமிகள்னு ஒருத்தர் தான், அவங்க வீரசைவர். அவங்க சிவபெருமான் தான் பரம்பொருள் என்பதற்காகவே திருமால் 10 பிறவி எடுத்து காண்பிச்சார்னு ஒரு பாட்டுல சொல்லுவார். தான் பரம்பொருள் இல்லை, ஓதும் பிரமம் ஒன்றென்று உரைப்பதற்கு காதுபவம் 10 எடுத்து காட்டினோன் கான். அது எதை போலன்னா, ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்கு திருவள்ளுவர் 10 குறள்ல சொன்னது போல, தான் பரம்பொருள் இல்லை அப்படின்னு திருமால் 10 பிறவிகள் எடுத்து காண்பிச்சார்னு அவர் சொல்லுவார். அதுபோல இங்க திருமாலுக்கு இந்த 10 பிறவி எப்படி அமைஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, முனிவர் இட்ட சாபம், பிருகு முனிவர் கொடுத்த அந்த சாபம் அவருக்கு 10 பிறவியை கொடுத்தது. 10 பிறவியிலும் 10 விதமான உடம்பை எடுத்தார். அதை நாம இன்னைக்கு அறிவியல் அழகா சொல்லுது, அது ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய அடையாளம்லாம் நாம அதை சொல்றோம். ஆனா 10ம் 10 வடிவம் தானே. பெண்ணா இருந்தவ என்ன ஆயிட்டா அப்படின்னா கல்லு ஆயிட்டா. அப்ப அதுவும் ஒரு சாபம். அடுத்து சொன்னார், பகலவன் குலத்தில் தோன்றி பாரலாம் முழுதும் ஆண்டு நிகரிலா அரசன் ஆகும் சிலந்தி நீடு உலகம் போற்ற. சிலந்தியா பிறந்தவன், முற்பிறவியில சிலந்தியா இருந்த கோச்செங்கோட் சோழன் அடுத்த பிறவியில வரும்போது எப்படி வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பிறவியில சூரிய குலத்துல ஒரு பெரிய அரசனா கோச்செங்கோட் சோழனா இருந்து மாடக்கோயில்கள், யானைகள் ஏற முடியாத மாடக்கோயில்களை அமைத்தான். வரலாறு திருவானைக்காவோடு தொடர்புடையது. இந்த இடத்துல கூடுதல் ஒரு தகவல், நம்முடைய ஸ்ரீ பெரியவர் அவர்கள் நம்முடைய ஸ்ரீமடத்தின் சார்பாக அகிலாண்டேஸ்வரிக்கு சமீபத்துல அந்த தாடகத்தை எல்லாம் புதுப்பித்து அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வை அங்கே சமீபத்திலே நிகழ்த்தினார்கள். நம்ம இந்த வரலாறோட தொடர்புடையதுன்றதுனால அதை நம்ம மாணவர்களுக்கு நம்ம மடத்து சார்பா படிக்கிற போது அதையும் நாம கூட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றோம். ஆதிசங்கரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த தாடக பிரதிஷ்டத்தை சுவாமி இப்ப ஸ்ரீ பெரியவங்க அதை புனருத்தாரணம் பண்ணி அதை சரி செய்து மெருகேற்றி அதை மறுபடியும் அணிவிச்சாங்க. அந்த நிகழ்வு இப்பதான் சமீபத்தில் நடந்தது. அந்த தலத்தோடு தொடர்புடைய வரலாறு, சிலந்தி வழிபட்ட வரலாறு, திருவானைக்கா வரலாறு நம்ம அடியார்களுக்கெல்லாம் தெரியும். அதனால நான் வரலாறு விரிவா பேசல. அங்க சொல்றாரு இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா, அவன் தலைகீழா அவனுடைய தாய் கட்டி வச்சு பிறந்ததுனாலதான் அவன் கண்கள் சிவந்தன. இந்த சிலந்தி எப்பவுமே தன்னுடைய வலையில பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கும். இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு செய்தி, அப்படி அறிவியலோடு தொடர்புபடுத்தி நமக்கு சொல்றாங்க. அதனாலதான் அவனுடைய கண் சிகப்பா இருந்தது. அதை பார்த்து அவங்க அம்மா கேட்டாலாம், என் கோ செங்கானானோன்னு கேட்டாலாம். எனக்கு பிறந்திருக்கிற அந்த கோ அரசன் கண்ணெல்லாம் செக்கச்செவேல்னு இருக்குதே, செங்கானானோன்னு கேட்டாலாம். அதனால அவருக்கு செங்கோட் சோழன், கோச்செங்கானான் அப்படின்ற பேர் வந்ததுன்னு பார்க்கும். அவன் எப்படி இருந்தான், போன பிறவியில சிலந்தியா இருந்தான், இந்த பிறவியில பெரிய அரசனாகலையா.
அதை விட இன்னொரு உதாரணம் சொன்னார். மகாபலி சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணார்? கோயில்ல எரிஞ்சிருந்த விளக்க முற்பிறவியில மூஷிகம் சொல்லக்கூடிய எலியா இருந்தவர் ஓடுற போது அவருடைய கால் பட்டு அந்த திரி மேல் நோக்கி எரிய ஆரம்பிச்சு. அது எவ்வளவு பெரிய சிவப்புண்ணியம்! நீடுகின்ற நெய்யருந்த சென்ற நேரெலியை மூவுலகம் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினையே அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் அகவல்ல. அப்ப அது பெரிய அந்த பிறவி அந்த அச்சு மாறுதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாச்சே. இதெல்லாம் வினையின் பயனால் நல்வினை தீவினையினுடைய அந்த சார்பால், நல்வினை தீவினை மட்டுமல்ல, அந்த நல்வினை தீவினையோடு கண்ம மலத்தினுடைய தொடர்பு பிளஸ் இறைவனுடைய அருள், அதனால இவர்களெல்லாம் இந்த பிறவிகளை பெறலையா அப்படின்னு கேட்டு நமக்கு உணர்த்துற. இதெல்லாம் இவ்வளவு உதாரணம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு இருக்கிற போது எப்படி அச்சு மாறாதுன்னு நாம சொல்ல முடியும்? அப்ப நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை, வினைக்கு ஏற்ப நாம் எதை பெறுகிறோம் என்றால் நாம் இந்த உடம்பை பெறுகிறோம் என்பதை நாம் ஆழமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த உதாரணங்கள்லாம் சொல்றார். அதுல நாம இத சாபம்னு சொன்னோம் இல்லையா? இந்த சாபமும் எதுன்னா, ஏன்னா நம்ம ரெண்டு சாபம், பிருகு முனிவருடைய சாபமும் கௌதம முனிவருடைய சாபம்னு சொல்லிட்டோம்ல. சுவாமி அதுக்கு ஒரு விடை கொடுக்குற. இந்த சாபம் கூட எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா, நாம் செய்த தீவினையினுடைய தொடர்ச்சி தான் இந்த சாபம். அது சாபமா அமையுது. அத சொன்னார். செப்பினாய் மாற வேறு சிலர் விதியாலே கண்மால் வைப்பூரும் யோனியெல்லாம் மாறி வந்திடாது இங்கு என்னில் எப்படியானும் செய்திக்கு இறை கரி ஆவான் என்றே முற்பட மொழிந்தேன் எல்லாம் முதல்வன் தன் விதியே ஆகும். அங்க அகலிகை அப்படி ஒரு அகலிக்கான ஒரு சூழல் அங்க அப்படி ஏற்படணும். அதை கௌதம முனிவர் பார்க்கணும். அதனால அவர் நீ கல்லா போகணும்னு கொடுக்கறதும், பிறகு அந்த சாபத்துக்கு விமோசனம் அவர் சொல்றதும், அதே மாதிரி பிருகு முனிவர் திருமாலுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுக்கணுங்கிறதெல்லாம் அதுவும் யாருடைய செயல் தான். அதுலயும் யாருடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா, அவர்கள் செய்த தீவினையினுடைய தொடர்பும் இருக்கிறது, இறைவனுடைய கருணையும் இருக்குதுன்னு. கரி அப்படின்னா சான்றுன்னு அர்த்தம். கரின்னா நாம அடுப்புல இருந்து கிடைக்கிறது மட்டும் இல்லை, கரின்னா சான்றுன்னு ஒரு பொருள். இதுவும் அதுதான் சொன்னார். எப்படி ஏனும் செய்திக்கு இறை கரி ஆவன். இதற்கெல்லாம் யாரு காரணம்னா இறைவனுடைய சான்றாக, இறைவன் அதற்கு காரணமாக இருக்கின்றான். அவனுடைய சாபமும் அவர்கள் செய்த வினை என்பதற்கு சான்று அப்படின்னு சொன்னார். அடுத்து 136வது பாடல்ல என்ன செய்தியை சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயையிலே இருந்து இந்த கண்மத்தை காரியப்படுத்துதல்னா செயல்படுத்துதல், நடைமுறைப்படுத்துதல், கொண்டு வருதல், அப்ளிகேஷன் நீ நாம சொல்றோம், அப்ளை பண்ணுதல்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த மாயையையும் கண்மத்தையையும் காரியப்படுத்தி அந்த காரியங்களை உயிர்களுக்கு சேர்ப்பவன், அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெருமான் தான் அதை சேர்த்து கொண்டிருக்கிறான். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவை எவ்வகை சரீரங்களை அம்முதல்வனே மாற்றுவான். அதற்கு என்னென்ன சரீரம் கொடுக்கலாம்? அவ்வவ் யோனிதோறும் அவ்வவ் உலகம் தோறும் செவ்விதின் அறிந்து கண்மும் சேர்ந்திடா ஜீவன் சேரா இவ்வகை தம்மில் சேர்வும் இறை செயல். இது நாம முன்னாடி கூட ஒரு உதாரணம் பார்த்தோம். இறைவன் தான் இதை சம்பந்தப்படுத்துறான், சேர்க்கிறான். அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் மருத்துவன் போல செயல்படுறான்னு போன வாரத்துக்கு முந்தின வார வகுப்புல நாம் அதை சிந்திச்சோம். மருத்துவமனைகள்ல மெடிக்கல் ஷாப்ல மருந்து இருக்குது, நமக்கு நோய் இருக்குது. நாம போய் நேரா எந்த நோய்க்கு எந்த மருந்துன்னு எடுத்து சாப்பிட முடியாது. அப்ப இடையில யார் இதை கொண்டு சேர்த்து இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு கொடுக்குற மருத்துவன் தேவைப்படுறாரு இல்லையா அப்படின்னு சொன்னார். அது போல இங்க நம்முடைய வினைக்கு ஏற்ப நாம அதுக்காக நமக்கு வினை இருக்குது, நாம போய் நேரா ஒரு உடம்புல சேர்ந்துக்க முடியுமான்னா சேர்ந்துக்க முடியாது. அப்படி சேரவே முடியாது. ஒரு உடம்புல 2 உயிர் இருப்பதோ அல்லது ஒரு உடம்புல உயிரே இல்லாமல் இருப்பதோ, எனக்கு தேவையான உடம்பை நானே பெற்றுக்கொள்வதோ என்பதெல்லாம் இயலாத உண்டு. அது நடக்கவே நடக்காது. ஆக இதுவும் என்னன்னா, இந்த சரீரங்கள் அதுதான் சொன்னார், இவ்வகை தம்மில் சேர்வும் இறை செயல்.
எவ்வுருவும் கண்மால் மாற்றுவன் இறைவன் தானே. இறைவன் தான் இதை மாற்றி இந்த வினைக்கு ஏற்ப இந்த ஆன்மா இந்த உடம்பை பெற வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொன்னார். அடுத்து இந்த தூல உடம்பு, இப்ப நாம சூக்ஷ்ம உடம்பு எப்படியெல்லாம் மாறுங்கிறத பார்த்துட்டோம். இப்ப தூல உடம்பு நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த உடம்பு என்ன தன்மை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தோன்றி ஒடுங்கும். இப்ப நமக்கு இங்க என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நியாயமா நம்ம மாணவர்கள் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வரும். என்ன காரணம் அப்படின்னா, தூல உடம்பு, இந்த பரு உடம்புன்னு நாம சொல்றோம். இந்த பரு உடம்பு தோன்றி அழிகின்ற பொழுது இந்த பரு உடம்பில் உள்ளிருக்கக்கூடிய உயிர் தோன்றி அழிகிறது. அப்படித்தானே இருக்கணும். ஆனா இல்லையே. நாம் என்ன சொல்றோம், இந்த உயிருக்கு அழிவு கிடையாது, அது அனாதி. பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடியது முப்பொருளும் அனாதி. அப்ப இது மட்டும் தோன்றி அழியக்கூடிய தன்மை. சரி, அப்படி அழிகிறதுன்னு சொன்னா அதுதான் இங்க சொல்றாரு. என்னன்னா, அது அந்த தூல உடம்பு தோன்றி ஒடுங்கக்கூடிய முறை, அது எப்படி தோன்றி எப்படி ஒடுங்குதுங்கிறத நமக்கு இங்க விளக்குறார். இதை பார்க்கலாமா? அடுத்து 137வது பாடல். மாறி இவ்வுருவம் எல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணில் கூறியது சூக்குமமாம் உரு எண்ணில் குறி ஒன்று எண்ணில் வேறொரு குறியாம் ஆரம் வீர சங்கிலியுமாகும் தேருணி ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனால் ஆகும். முக்கியமா இதுல இன்னொரு செய்தியும் நாம பார்க்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு அதை நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முதல்ல நாம் இதை பார்த்துட்டு அப்புறம் இந்த பாட்டுக்கு வருவோம். கோஷம் அப்படின்னு நாம சொல்றோம். கோஷம் அப்படின்னு 5 இருக்குது சைவ சித்தாந்தத்துல. நம்முடைய உடம்பை நாம 5 வகையா உருவாகக்கூடிய தன்மைகளை நம்முடைய சித்தாந்தம் நமக்கு அப்படி சொல்லுது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதை நம்ம இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தூல உடம்பு எங்க வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல அன்னமய கோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாப்பாடு, உணவு. அந்த உணவை ஆதாரமாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்று உருவான இந்த உடம்பை, பரு உடம்பை, இந்த தூல உடம்பை, தூல சரீரத்தை நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 2வது பிராணமய கோஷம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு எது ஆதாரமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணவாயு. இந்த பிராணவாயு ஆதாரமா கொண்டு இருக்கக்கூடிய அந்த உடம்பிற்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூட்சும சரீரம். இப்ப நாம பேசணும் இல்லையா, சூட்சும சரீரம். அந்த சூட்சும சரீரத்துக்கு எது என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிராணமய கோஷம்னு பேருங்க. அது இன்னும் விரிவா சொல்லணும்னா அதுக்கு புரியட்டகம்னு ஒரு பேர் இருக்கு. அது என்ன புரியட்டகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா புரினா சரீரம்னு ஒரு பொருள் உண்டு. நமக்கு பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர், திருப்பெரும்புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு வைஷ்ணவத்துல, ரொம்ப முக்கியமான தலம். அந்த ஊருக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூதபுரின்னு பேர். பூதங்கள் எல்லாம் சரீர உருவம் எடுத்து அந்த உலகத்துல பிறந்ததுன்னு அர்த்தம். அதனால அதுக்கு பூதபுரின்னு பேர். புரினா சரீரம், உடம்பு. இங்க இந்த சரீரம் எப்படி அமைஞ்சதுன்னா, 8 காரணங்கள் கொண்டு இந்த சரீரம் அமையுது. எது? இந்த பிராணமய கோஷம். அந்த 8 என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மிடத்துல இருக்கக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5. அதோடு மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சேர்ந்து இந்த 8 தன்மையினால இந்த உடம்பு அமையும். அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியட்டகம். புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் அப்படின்னு விநாயகர் அவர்ல சொல்றாரு இல்லையா. அதனால புரியட்டம். இந்த புரியட்டத்திற்கு பிராணமய கோஷம்னு பேர். அடுத்து மனோமய கோஷம். இது எது அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த உணர்வுகள் அடிப்படையில, குறிப்பா மனம் உள்ளிட்ட இந்த உணர்வுகள் அடிப்படையில் கொண்டது இந்த மனோமய கோஷம். இது கலைகள்ல தோன்றி குணத்தை பெறறதுனால இதற்கு குணசரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப மேலோட்டமா சொல்றேன், நான் உங்களுக்கு ஆழமா இது நம்ம விரிவா பேசணும். இங்க நமக்கு இந்த தூல சரீரம் சூட்சும சரீரங்கிறதுனால இதை கூடுதலா நம்ம நினைவுபடுத்துறாங்க. அடுத்து விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய, பொதுவா விஞ்ஞானம்னாலே அறிவியல், அறிவு சம்பந்தப்பட்டது, அறிவு புத்தி இதை சார்ந்தது. இது வித்யா தத்துவத்திலிருந்து பிறக்கிறதுனால இதுக்கு பஞ்ச கஞ்சுக சரீரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அடுத்து ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பரம்பொருள் பற்றிய நினைவை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடியது. இது காரண சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த இதுல இந்த 5ல நாம எதை இப்ப பேசிங்கிறோம்னா சூட்சுமத்தையும் தூலத்தையும் பேசிங்க. அதுக்காக இதை சொன்னேன். இந்த தூல உடல் பஞ்சபூதங்களால் ஆனதுனால அதுக்கு, ஏன்னா அடுத்த பாட்டுல இதை சொல்ல போறாரு, நீங்க இந்த இடத்துல அதை நினைவு வச்சுக்கணும். அதுக்காக இவ்வளவு தூரம் விளக்கிட்டு இருக்கிறேன். இதை குறிச்சுங்க, நம்ம புத்தகத்துல இல்ல, இந்த செய்தியை நீங்க அதுல சேர்த்துங்க. என்னன்னா, இந்த தூல உடல் இந்த பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்ட இந்த அன்னமய கோஷம், அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா பூதனா சரீரம். பஞ்சபூதங்களினுடைய தொடர்பு இந்த உடம்புல இருக்கு. அதுக்கு நாம உண்மை விளக்கத்துக்கு போனா நமக்கு புரியும். உண்மை விளக்கத்துல தத்துவங்களை சொல்ற போது சொல்லியிருப்பாங்க, நாமளும் பின்னாடி தத்துவங்கள் சொல்ற போது அதை நினைவுபடுத்தும். அப்ப இது பூதங்களோட தொடர்புடையதுனால இதற்கு பூதனா சரீரம் அப்படின்னு பேருங்க. இந்த சூட்சும சரீரம் மேல சொன்னோம் இல்லைங்களா, பிராணமய கோஷம்னு பேசணுமே, புரியட்டம்னு பேசணுமே. இந்த சூட்சும சரீரம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதனால இதற்கு யாதனா சரீரம்னு ஒரு பேர். முதல்ல சொன்ன 5 ஒரு வகை, இப்ப சொல்ற 4 இது ஒரு வகை. அதேதான் அதை இன்னும் தொகுக்கிற போது இந்த ஒரு 4ஆ தொகுக்கிறாங்க. பூதனா சரீரம், இதுல இந்த பூதனா சரீரம், யாதனா சரீரம், அடுத்து பூதசார சரீரம். அந்த பூதசார சரீரம் என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணிய கண்மத்திற்கு ஈடாக, என்ன அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாம பெறக்கூடிய இந்த புண்ணிய கண்மத்திற்கு ஈடாக நாம எதை அனுபவிக்கிறோம்? சொர்க்கத்தை அனுபவிக்கிறோம், நரகத்தை அனுபவிக்கிறோம்னு பாக்குறோம் இல்லையா. இந்த பரு உடல் அங்க போகாது, பூத உடல் அங்க போகாது. ஆனா இந்த பூத உடல் சம்பந்தப்பட்டு செய்த அந்த பலன் மட்டும் அங்க போகும். உயிரோடு சம்பந்தப்பட்டு போற போது அது என்ன ஆகுது அப்படின்னா அது சொர்க்கத்தை அனுபவிக்குது. நன்மை பண்ணியிருந்தா சொர்க்கத்தை அனுபவிப்பது. அப்ப அதுக்கு என்ன பேருனா பூத சாரம். அதனுடைய சாரம் இந்த உடம்பினுடைய துணையோடு தான் இந்த உயிர் இருந்து இங்க பல நல்ல படிகளை செஞ்சது. அதனால அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பூத சார சரீரம். அடுத்து பூத சரீரம். இந்த பூத சரீரம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாவத்தை அனுபவிக்குது, அதாவது நரகத்தை அனுபவிக்குது. பூதசார சரீரம் சொர்க்கத்தை அனுபவிக்குது. இந்த ஒரு சிந்தனையோட நீங்க மறுபடியும் நம்ம பாட்டுக்கு வரும். இப்ப இங்க என்ன சொல்றார் சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூல உடம்பு சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா, சூக்குமத்தின் ஆக்கியோர் உடல் கிடப்பது இன்று உடல் ஆக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலம் உற்று நீக்கிட மரம் பின் வேர் ஓர் நீள் மரம் நிகழ்த்துமா போல். நமக்கு இந்த சந்தேகத்தை நான் கேட்டேன் இடையில கூட உங்களுக்கு. சூக்குமம் கெட்டு, சூட்சும சரீரம் சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடாது. சூட்சுமம் கெட்டு தூலம் தோன்றிடாதுன்னா அப்ப சூட்சுமம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சூட்சுமத்தை அடிப்படையா வச்சுதான், சூட்சும சரீரத்தை அடிப்படையா வச்சுதான் நமக்கு எதை கொடுக்கிறார் சுவாமி அப்படின்னா இந்த தூல உடம்பை கொடுக்கிறார். நீங்க அதுக்குதான் அவர் தெளிவா சொல்றாரு. என்ன விளக்குறார் சாமின்னா, இப்ப நமக்கு மறுபடியும் பின்னோக்கி போனோம்னா ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அப்ப தூலம் கெடாமல் இருக்குதுன்னா அதான அச்சுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அதுக்குதான் முதல்ல அச்சு விளக்குனார். அது ஒரு பாயிண்ட், ஒரு காரணம், ஒரு புள்ளி. அதிலிருந்து எடுத்து நமக்கு இந்த தூல சரீரத்தை கொடுக்கிறார். சூட்சுமத்தின் ஆக்கியோர் உடல் கிடப்பது இன்றுடல் ஆக்கும் தன்மைக்கு
ஓக்கிய சக்தி. அது என்ன அப்படின்னா, அதனுடைய ஒரு ஒரு ஆற்றலாகிய அந்த சக்தியிலிருந்து இன்னொரு சரீரத்தை நமக்கு கொடுக்குது. இதுக்கு உதாரணம் சொல்றார் ரொம்ப அழகா. அது என்னன்றத அடுத்த பாடல் சொல்றார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலயே பாட்டுல சொல்லிடுறார். 138லயே சொல்றார். உடல் தரும் காலம் உற்று நீக்கிட மரம் பின் வேறு ஓர் நீள் மரம் நிகழ்த்துமா போல். இது என்ன ஆகுது பாருங்க. இப்ப நாம மரத்தை வெட்டிடுறோம். மரத்தை வெட்டிட்டு நாம விட்டுறோம். மேல் மரத்தை எடுத்துக்கிட்டு விட்டுறோம். வேர்ல இருந்து கொஞ்சம் அப்படி நாம மரத்தை துண்டிச்சு எடுத்துட்டோம்னாலும் பல காலம் பொறுத்து மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல இருந்து துளிர்ப்பு. அது எப்படியோ அது போல அதை விட இன்னும் சிறப்பு இருக்குதுங்க. வெட்டின மரத்திலேயே சில நேரங்களில் வெட்டி போட்ட மரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அது உள்ள இருக்கிற அந்த சத்துப்பொருள் என்ன ஆகும்னா முளைச்சு மேல் நோக்கி வந்திருக்கும். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா, இந்த சூட்சுமம் ஆதாரமாக இருக்கிறது. அந்த சூட்சுமத்திலிருந்து இந்த தூலத்தை வேற ஒரு மரமாகவோ, அதாவது வேற ஒரு மரம்னா வேற இனம்னு கிடையாது, அதே மரம் தான். அது என்னவா மாறுதுன்னா வேற ஒரு வடிவத்துக்கு வருது. இப்ப இன்னைக்கு நிறைய வீடுகளை அலங்கரிக்கக்கூடியவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, ஒரு அவங்க நினைக்கிற வடிவத்துல காய்கறிகளை கனிகளை ஒரு ஒரு அழகாத அந்த விதைகளை முதல்லயே போட்டு மேல மூடி வச்சிட்டோம்னா அது வளர்ந்து வளர்ந்து அந்த வடிவத்தை பெறக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அது அதனுடைய இயல்பான வடிவம் கிடையாது. அந்த வடிவத்துக்கு அது வரணும்னா அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு சூட்சும ஆற்றல் இருக்கணும் இல்லையா? அது போலதான் இறைவன் நம்மையும் இந்த சூட்சுமத்தை வைத்துக்கொண்டு, சூட்சும தேகத்தை வைத்துக்கொண்டு தூல சரீரத்தை நமக்கு கொடுக்கிறான் என்று விளக்கினார். தூலமாம் உருவினுக்கு சூட்சுமம் முதல். இந்த தூல சரீரத்திற்கு எது ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூட்சுமம் ஆதாரம். அதற்கு மூலமான். அதற்கு எது சூட்சும சரீரத்துக்கு எது ஆதாரம்னா மூலமான். மூலமான்னா நான் சொல்றேன், பாட்டினுடைய முடிவில் சொல்றேன். மூலமான். அதற்கு மூலம் மோகினி. அதன் முதல் தான் மேலதாம் விந்து சக்தி சிவம் இவை மிசையாம் எல்லாம் சால இன்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. இங்க பாருங்க, இதுல என்ன அப்படின்னா, மான் அப்படின்னா இந்த இடத்துல மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த உடம்ப சொல்லி மாயை கொண்டு வந்து அப்படி சொல்ல போறார். அதனால இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூல பிரகிருதி. மோகினி என்பது அசுத்த மாயை குறிக்கக்கூடிய சொல். இதுல இந்த தூல உடம்பிற்கு நாம முதல்ல சொன்னது போல முதற்காரணமாக இருக்கக்கூடியது இந்த சூட்சும உடம்பு. இந்த சூட்சும உடம்பிற்கு முதற் காரணம் மூல பிரகிருதி. இந்த மூல பிரகிருதிக்கு முதல் காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா அசுத்தமாயை. அசுத்தமாயில இருந்து மூல பிரகிருதி, மூல பிரகிருதியில இருந்து சூட்சும உடம்பு, சூட்சும உடம்புல இருந்து இந்த தூல உடம்பு. இப்படிதான் நாம பிறவி எடுக்கிறோம். இப்ப இந்த மூல பிரகிருதிக்கு முதற்காரணமா இருக்கக்கூடிய இந்த அசுத்த மாயையே நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு மேலாகி இருக்கக்கூடிய முதல் காரணம். இது பெரிய, அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மூல பிரகிருதியும் பிரகிருதி மாயையும் சில ரொம்ப பிரிக்க முடியாது. அது ஒரு 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 அளவு நிலை, மேல கீழே. இது அதற்கு முதல், அது இதற்கு முதல். அசுத்தமாயைக்கு மேலாகிய முதற்காரணம் என்பதனால் இது என்ன சொன்னார்? இந்த மூல பிரகிருதியை அதன் கீழாகிய முதற்காரணம். ஆக இது மூல பிரகிருதி. அது உடனே அந்த மூல பிரகிருதிக்கு முதற்காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா அசுத்தமாயை. அப்ப இப்படிதான் நாம இந்த உடம்பை, இந்த பரு உடம்பை பெறுகின்றோம். இதற்கு இன்னொரு உதாரணமும் சொன்னார். இப்ப நம்ம கலைகள் பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம். சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 கலைகள் இருக்குது. இந்த 16 கலைகள்ல சந்திரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 15 நாள் தேய்வதும் 15 நாள் வளர்வதுமா இப்படி இருக்கிறான். அப்ப அந்த சந்திரனுக்கு மூல கலை அதுதான் இங்க சொல்றார். மூல கலை ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே இருந்துதான், அந்த ஒரு மூல கலையில இருந்துதான் 16 கலை வளர்வதும் மூல கலையிலிருந்து 16 கலை குறைவதுமாக இருக்குதுன்னு பாக்குறோம்.
இதெல்லாம் உதாரணம். சரி, இங்க இன்னொரு ஐயப்பாட்டையும் நமக்கு ஏற்படுத்துறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போல இந்த ஆன்மா பல பேதங்கள், பல உடல் பேதங்களை பெறுவதனால, சரீர பேதங்களை பெறுவதனால, இது சர்க்காரியவாத கொள்கைக்கு நம்ம முதல் வகுப்புக்கு போயிடணும். சர்க்காரியவாதம் அதுதானே நமக்கு சைவ சித்தாந்தத்திற்கு ஆதாரம். உள்ளது சிறக்கும், இல்லது தோன்றாது. அப்ப அந்த உள்ளது சிறக்கும்ங்கிறது தான், உள்ளது சிறக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நமக்கு வினை இருக்குது, அதுதான் இப்படி இப்படி எல்லாம் வடிவங்களை பெறுது. அது சிறக்குதுன்ற போது அது அதுக்கேத்த வினைக்கு ஏற்ப அது என்ன பண்ணுது, பல உடம்புகளை பெறுகிறது அப்படின்னு பேசுறோமே. அதனால சர்க்காரியவாதத்திற்கு ஏதாவது இருக்காகுமானா ஆகாது. காரணம் எங்க போனாலும் வடிவம் தான் வேறைய ஒழிய, ஆனா மூலம் எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா உள்ளதுதான் சிறக்கும். ஆக இந்த சர்க்காரியவாதத்துக்கு இழுக்காகாது. இது பிற சமயங்களை முதல்ல சொன்னது போல மறுக்கிறதுனால இதை சிலர் கேட்கறாங்க, சர்க்காரியவாதத்துக்கு இழுக்காகுமான்னு கேட்டா இருப்பாங்க போல இருக்கு சுவாமி கிட்ட. அதனால அவர் சொன்னார், இது சர்க்காரியவாத கொள்கைக்கு இழுக்காகாதுன்னு ஒரு நூற்பா வைக்கிறார். இப்படி இந்த உடம்பானது அசுத்த மாயையிலிருந்து பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயிலிருந்து சூக்கும உடம்பு, சூட்சும உடம்புல இருந்து தூல உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இது பயணப்படுகிறது அப்படின்னு பார்க்கும். 2வது சூத்திரம் 3வது அதிகரணம். இதுல ரொம்ப இங்கிருந்துலாம் இன்னும் நம்ம ஆழமா பார்க்க வேண்டிய இடங்கள். இதுதான் நம்முடைய உடம்பை பத்தி, நம்முடைய வாழ்க்கை முறைகளை பத்தி, எப்படி நாம ஆன்மாவும் இறைவனும் சம்பந்தப்படுகின்றதை பத்தி எல்லாம் சொல்ற இடம். இதுல என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மலவாசனை, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மலவாசனைகளை அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூட்சும உடம்பை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஒரு தூல உடம்பை கொடுத்து அதன் மூலமாக இறைவன் இந்த உயிருக்கு கருணை செய்கிறான். நான் முதல்ல மறுபடியும் நினைவுபடுத்தினேன், இந்த உடம்பு இருந்தால்தான் நாம் எதை செய்ய முடியும் என்றால் இந்த வினையை நாம் அனுபவிக்க முடியும். அனுபவித்தால் மட்டும்தான் வினை கழியும். அப்ப இந்த வினை போகணும்னா நாம மேலேயே இருந்துட்டா, அதாவது பிறப்பிறப்பில்லாத அந்த நிலையில இந்த வினை, இந்த ஆன்மா எவ்வளவு வினை செஞ்சாலும் அங்கேயே இருந்துட்டு இருந்தாலும் அது என்ன பண்ணாது அப்படின்னா அது அடுத்த நிலைக்கு போகாது. அப்ப இந்த வினையை நாம் என்ன பண்ணணும், பிறவிகள் எடுத்து 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 கழிக்கணும். அப்ப கழிக்கணும்னா நாமளே போய் நாம உடம்பு எடுத்துருவ முடியாது. நீங்க பார்க்கணும், ஒரு ஒரு இடத்துலயும் திருவருள் துணை எவ்வளவு இருக்கிறதுன்றத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவங்களை கேட்கலாம் இல்லையா சிலர், எப்படி இந்த உடம்பு வருது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்லணும், சூட்சுமம், அதுக்கு மேல பிரகிருதி மாயை, அதற்கு மேல அசுத்த மாயா போகணும், அசுத்த மாயா போகணத்திலிருந்து பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயிலிருந்து சூட்சும தேகம், சூட்சும தேகத்தை ஆதாரமா வைத்துக்கொண்டு இறைவனுடைய கருணையோடு சம்பந்தப்பட்டு இந்த தூல உடம்பை நாம் பெறுகிறோம். இதெல்லாமும் எதற்கு அப்படின்னா உயிருக்கு இறைவன் கருணையை செய்கிறான். அரண்விதி அருள் என்றே அறைந்தனன், அரண்விதி அருளது என்றே அறைந்தனன், அதுவும் முன்னே தரை நரகு அரும் துறக்கம் தனுகரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து பரகதி அதவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். இறைவன் என்ன பண்றாரு பாருங்க, இதெல்லாம் கொடுக்கிற நாம இந்த வினையை கழிப்பதற்கு தரை நரகு துறக்கம், சொர்க்கம் நரகம் உலகம் புவனம் கரணம் போகம் இதெல்லாம் கொடுக்கிறார். தனு கரணா ஜனுகரண போகங்கள்னு நம்ம சொல்றோம். தருகரணாதிகள் எல்லாம் வருவதும் செய்து அதெல்லாம் வர வச்சு அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. என்ன முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னார், இருவினை அனாதின்னு சொன்னார் இல்லையா, அதை இங்க ஞாபகப்படுத்துறோம். அனாதி மலங்கள் நம்மளை தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலங்கள், அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. எந்த மருந்தால், இந்த உடம்பை கொடுத்து அதன் மூலமா இந்த உலகத்துல இதை விளையாட விட்டு அது செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியை குறைக்கிறார். அதனால இம்மருந்தால் தீர்த்து, அது மட்டுமில்ல பரகதி அதுவும் தந்து தன்னுடைய
பரகதின்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா மேலான ஞானம். இறைவனை நாம் கண்டு தரிசிக்கக்கூடிய அந்த மேலான ஞானம். மேலான ஞானம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எதுவும் நிலையில்லை, இறைவன் தான் நிலையானவன், அவனை பற்றுவதுதான் ஞானம் என்பதை உணர்வதுதான் மேலான ஞானம். அதுதான் பரகதி. அந்த பரகதியும் கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் இறைவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பாத பங்கயமும் சூட்டும், அவனுடைய அந்த திருவடி தாமரைகளையும் நமக்கு கொடுக்கிறான். அந்த திருவடிதான் சிவப்பேரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதை இங்கிருந்து துவங்குறார். இந்த ஆணவ மலத்தை போக்குவதற்காக இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறான்றத அடுத்த பாடல்ல சொல்றார். எழுமுடல் கரணம் ஆதி இவை மலம். மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்னை எண்ணில் செழுனவை அறுவை சாணி உவர் செறிவித்தழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயை கொடுமலம் ஒழிப்பன் முன்னோன். முன்னோன்னா இறைவன், முதல் தோன்றியவன், அதனால அவனுக்கு முன்னோன்னு பேரு. இந்த தனு கரண புவன போகங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாயாமலத்தினுடைய காரியங்கள். இந்த மாயாமலத்தை கொண்டு எப்படி இறைவன் ஆணவம் கண்மம் சொல்லக்கூடிய இன்னொரு மலங்களை நம்மளிடத்துல இருந்து போக்குவான். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தனு கரண புவன போகங்கள்லாம் எதன் சார்பா நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாமலத்தினுடைய காரியங்கள். மாயாமலம் தான் இப்படி எல்லாம் காரியப்பட்டு இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப அதுவே மலம் தானே. அந்த மலத்தை கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு மலம், ஆணவம் கண்மம் மாயின், ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு மலத்தை எப்படி இறைவன் போக்குவான் அப்படின்னா அதற்கு உதாரணம் சொல்றார். இந்த கழுவான் சொன்ன காரணம் என்ன எண்ணில் செழுனவை அறுவை சாணி உழவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன். இந்த அந்த காலத்துல இப்பெல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சு. ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு, அதுக்கு பவுடர் போய் வாங்கினோம்னா கடையில கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது, இல்லைன்னா வீட்டம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. இது ஃப்ரண்ட் லோடு கூட பார்க்காம வாங்கியாந்துடுறீங்களே அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வாஷிங் மிஷின் ஆகிப்போச்சு. அந்த காலத்துல அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த துணியை துவைக்கிறதுக்குன்னே வழலை கட்டின்னு சொல்லக்கூடிய சோப்பு கூட அப்ப கிடையாது. பெரியவங்கலாம் வகுப்புல இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அந்த அனுபவம் உங்களுக்கே இருந்திருக்கும். குளத்துல ஓரமா பாத்தீங்கன்னா அந்த மண் நல்ல குழ 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 குழன்னு நுண்ணிய மணலா இருக்கும். அதற்கு உழமண் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அது பேச்சு வழக்கில் உழமண்ணுன்னுடுவாங்க. அந்த மண்ணை எடுத்துதான் அந்த ஆடையில கொஞ்ச நேரம் அதை தேய்ச்சி அதை அப்படி ஒன்னா சேர்த்து ஊற வச்சு எடுத்து வைப்பாங்க. பிறகு அதை கல்லுல கொண்டு அந்த துணியை துவைச்சாங்கன்னா அந்த மண் என்ன ஆகும், கூட அந்த உழமண்ணோட கொஞ்சம் சாணத்தை சேர்த்துப்பாங்க. சாணத்தை சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகும், கொஞ்ச நேரம் ஊர்னா இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் அது எடுத்துரும். அதுக்கு பிறகு துவைச்சா துணி வெண்மையா இருக்கும். இதை உதாரணம் சொல்றார் சுவாமி. இவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்க. இதெல்லாம் நடைமுறையில இருக்கிற ஓமைகள். மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செடிகள் இன்ன வரைக்கும். அதனாலதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் இதுவரையிலும் இருந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ சமய கொள்கை எல்லாம் மாறி போச்சு. உலகத்தினுடைய இயற்கையினுடைய இயல்போடு ஒட்டியது நம்முடைய சைவ சித்தாந்தம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்களா நம்ம பார்க்கலாம். இங்க இந்த உழமண்ண உதாரணம் சொல்றார். உழமண்ணும் சாணத்தையும் இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இப்ப குழந்தை மலம் போயிடுது அப்படின்னா அந்த காலத்துல அந்த வீட்டை மண் தரைய தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாணத்தை கொண்டு வந்துதான் அதை தூய்மைப்படுத்துவாங்க. அதுதான் மலத்தை கொண்டு மலத்தை போக்குது. அதை சுவாமி இங்க கொஞ்சம் நமக்கு இடக்கரடக்கல் மங்களம்லாம் சொல்றோம் இல்லையா, அது போல இங்க உழமண்ணையும் சாணத்தையும் சொல்லி நமக்கு விளக்குறார். அது எப்படி சாத்தியமாகுதோ அது போல இந்த மாயாமலத்தின் காரியப்பட்ட தனுகரண புவன போகங்களை கொடுத்து ஆணவமலம் கண்மமலம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலங்களை இறைவன் போக்குகிறான். அடுத்து சொன்னார். இப்ப முக்கியமான பகுதி மாயையினுடைய இலக்கணம். மாயாமலத்தினுடைய காரியம்தான் சொல்லிட்டோம் இல்லையா?
இப்ப மாயைனா என்ன அப்படின்னு சொல்ல போறார். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகிற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஓர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. முக்கியமான நூற்பா. நீங்க இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். நம்ம முன்ன கூட இடையில அந்த மாதிரி ஒரு நூற்பாவை சொன்னோம். அதாவது யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதுரு பாகனார் தான் வருவர் அப்படிங்கிற அந்த பாடல் சொன்னோம் இல்லையா? அது போல இதெல்லாம் அதுதான் பெரியவங்க சொன்னாங்க. சித்தியிலே ஒரு பாதி கற்றாலே போதும். இந்த இடங்கள்லாம் ரொம்ப உயிர்ப்பான இடங்கள். அதுல இந்த மாயை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னார். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகிற்கு ஓர் வித்து. இந்த மாயை தான் அடிப்படை காரணம். அதுல இருந்துதான் இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறான். அதனால அது முதற்காரணம். இப்ப இதுல மாயையில் என்ன வகையில் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போகல. இப்ப நம்ம முதல்ல என்ன பேசுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம அத எல்லையை சுருக்கிட்டு வந்துட்டார். அசுத்த மாயா புவனத்தை பத்தி பேசுறார். ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, அப்புறம் சூட்சும சரீரம், தூள சரீரம்னு இப்பதான் பார்த்தோம். அதனால இந்த அசுத்த மாயை இது என்ன சொன்னார் அப்படின்னா, நிலையதாய் உலகிற்கோர் வித்து. இந்த உலக தோற்றத்திற்கு இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, இது அறிவு பொருளானா இது அறிவு பொருள் அல்ல. எது இந்த உலகத்துல நாம பார்க்கிற பொருள்கள் எல்லாம் அறிவுடைய பொருள்களா அப்படின்னா அறிவு பொருள்கள் இல்லையே. அது அசித்து. சித்து அறிவு பொருள், உயிர் அறிவு பொருள். அது கூட அறிவித்தால் தான் அறியக்கூடிய தன்மை உயிருக்குண்டு. மலத்துக்கு அதுவும் கிடையாது. அது என்னன்னா அது அசித்தாய், அறிவற்ற பொருள், ஜடப்பொருள். அதே நேரத்துல அது என்னன்னா எல்லா இடத்துலயும் அது நீக்கமர நேர்ந்திருக்கும், வியாபியாய் வியாபித்திருக்கும். இன்னும் சொன்னார், விமலனுக்கு ஓர் சக்தியாய். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானுக்கு ஒரு ஆற்றல். அதுதான் அவன் அந்த சக்தியை கொண்டுதான் நமக்கு இப்படி எல்லாம் படைக்கிறான். அதனால அது இறைவனுக்கு ஒரு சக்தியாக இருக்கும். அதனுடைய நீட்சி, அதனுடைய காரியப்பட்டு அதுல இருந்து அது பிரிந்து இன்னும் பலவிதமா அது வளர்ந்து புவன போகம் தனு கரணம் என்று உயிர்க்காய். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உயிருக்காக, இந்த ஆன்மாவிற்காக இறைவன் இந்த மாயை எப்படி விரிவடைய செய்கிறார்? தனு கரண புவன போகங்களாக விரிவடைய செய்கிறார். வைத்ததோர் மலமாய். அது மேலும் என்ன தன்மை உண்டது அப்படின்னா மலத்தன்மை. ஆணவம் கண்மம் போல அதுவும் ஒரு மலம். எல்லாத்துக்கும் மேல இந்த மாயையினுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரி ரொம்ப அருமையான வரி. மாயை மயக்கமும் செய்யும். நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மயக்கத்தை கொடுக்கும். அதுதான் இல்லதை இருப்பது போல. அது நம்ம ஒரே அதாவது இந்த ஆன்மா எது சரி என்பது தெரிந்து கொள்ளாமல் ரெண்டும் இருக்கு உலகத்துல. அதாவது கோயிலும் இருக்குது, கடத்தெருவும் இருக்குது. ஆனா இந்த மாயை வயப்பட்ட ஆன்மா, எத்தனை ஆன்மா கோயிலுக்கு போகுது? போலையே. அப்ப அது எங்க போகுது? கடத்தெருவு போகுது. இன்னும் சொல்ல போனா மனமகிழ் அரங்குகள், சினிமா தியேட்டருக்கு போகுது. அப்ப அங்க என்ன ஆகுது? மாயை ஒரு திரை போல வந்து மயக்குது. அதுதான் இங்க சொல்ற. நிறைய பல உதாரணங்களை சொல்லலாம். மாயை மயக்கமும் செய்யும். நமக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கும் மாயையினுடைய குணம். ஆகவே இதெல்லாம் மாயையினுடைய ஒரு தன்மை. அதாவது மயக்கம் மட்டும் கொடுக்கல, விபரீதத்தையும் ஏற்படுத்தும். இந்த விபரீத சிந்தனை, விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. மாய வயப்பட்டா அப்படிதான் நமக்கு திடீர்னு சிந்தனைகளை மாற்றக்கூடிய தன்மை. அதுதான் மயக்கம்னு. மாயை மயக்கமும் செய்யும். இங்க இந்த வரியை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா உரையாசிரியர் எழுதுறார். மாயை மயக்கமே செய்யும் என்று கூறாமல் மயக்கமும் செய்யும் அப்படின்னா அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, உயிர்களுக்கு இந்த அறியாமை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மாயையினுடைய இயல்பு.
அதுக்கு நிறைய உதாரணங்களை நாம பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, செம்பிற்கு களிம்பு நல்ல வெள்ளிக்கிழமை பல பல பலன்னு பீதாம்பரி எல்லாம் போட்டு துலக்கி வச்சிருக்கும். உடனே 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அது பழைய நிறத்துக்கு போயிடும். மீண்டும் வந்து சேர்ந்துடும். மறுபடியும் துலக்கணும், மறுபடியும் சேர்ந்துடும். அது போல இது அதனுடைய இயல்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறியாமையை ஏற்படுத்தும். சரி, இது எப்ப விபரீத உணர்வை பெறும்னா, இது தனியா இருந்தா அறியாமையை மட்டும் கொடுக்கும். ஆணவத்தோட சேருது இல்லையா, இன்னொரு மலமா இருக்கிற ஆணவ மலத்தோட சேரும் போதுதான் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த விபரீத சிந்தனையை இது ஏற்படுத்தும். அதனாலதான் இங்க என்ன சொன்னார், அதனுடைய இயல்பு மறைப்பாற்றல் தான், மறைக்கும், அறிவை மயக்கும், மறைக்கும். அதுவே இன்னொரு மலமாகிய ஆணவ மலத்தோட சம்பந்தப்படும் போது சேரும் போது என்ன பண்ணுனா, மயக்கமும் செய்யும். தன்னுடைய தன்மையிலிருந்து இன்னும் அதிகப்படியான செயலா இருக்கிற மயக்கத்தையும் அந்த விபரீத உணர்வையும் கொடுக்கும். ஆகையினாலே அந்த வார்த்தையை நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் ரொம்ப அழகா சொன்னார். மாயை மயக்கமும் செய்யும். ரொம்ப அருமையான சிந்தனையோட இந்த மாயையினுடைய இலக்கணத்தோடு இன்றைய வகுப்பு நான் நிறைவு செய்கிறேன். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த இடத்துல இருந்து மாயையினுடைய காரியங்களை எல்லாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுகாரம் இருந்து கேட்ட அத்தனை மாணவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அருளானை பிறப்பித்து எங்களை அருட்துறையிலே ஆட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய பொன்னார் திருவடி போதுகளை இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்த்துறை தலைவர் முனைவர் ஜெ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், உடனிருந்து இதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டும் அதை எல்லோரையும் அதிலே செறிவாக அவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட சக பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க, மதிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.